இருக்கா பொங்கச்சோறு பிரசாதம். சரிங்கம்மா, சரி சரி, வாங்க உட்காருவோமா. கேஎஸ், கமல். மேடம் கொஞ்சம் நிதானமா இருங்க. மேடம் இந்த பக்கம் வாமா. நான் பொங்கல் வாங்கிட்டேன். அண்ணா உனக்கு ஓகே ஆயிடுச்சா? வானதி மேடம் ஓகேவா? மேடம் நீங்க யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா? சார் நான் ஏதோ ஒரு கோவத்துல பேசிட்டேன் சார். இப்போ நான் வர்ற வழியில ஒரு பொண்ணை கடத்தி கூட்டிட்டு போக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தான் சார். நான் மட்டும் அந்த இடத்துக்கு சரியான நேரத்துல போகலன்னு வச்சுக்கோங்களேன், நேரம் அந்த பொண்ணோட நிலைமை என்ன இருக்குமோ தெரியாது. அப்புறம் அந்த கேஸையும் சேர்த்து நீங்க தான் சார் பார்க்க வேண்டி வந்திருக்கோம். வெளியில ஒரு கிரைம் நடந்துகிட்டு இருக்கு சார், அதுவும் ஸ்கூலுக்கு பக்கத்துலயே. ஆனா நீங்க யாருமே அதை கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க சார். அப்படி என்ன குற்றவாளி இந்த ஸ்கூலுக்குள்ளதான் இருக்காங்கன்னு சொல்றீங்களா? எத்தனை தடவை மேம் கேப்பீங்க? எத்தனை தடவை கேட்டாலும் ஒரே பதில் தான், இருக்கலாம். சார் இன்னும் எத்தனை நாளைக்கு சார் விசாரணைங்கிற பேர்ல எங்களை போட்டு டார்ச்சர் பண்ண போறீங்க? குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும். ஆமா சார், அப்படின்னா குற்றவாளி என்ன எங்கேயா இருக்கான்? இருக்கலாம் சார். நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, அவன் வெளியே இருக்கான் சார். அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும் போல. என்ன எல்லாம் தெரியும் போல? இல்ல குற்றவாளி யாருன்னு நான் தான் பார்த்தேன்னு சொல்றேன். நீங்க சொன்னா அப்படியே நாங்க நம்பிடணுமா? நம்ப வேண்டாம். கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணை அவ விருப்பம் இல்லாம கூட்டிட்டு போக பாத்திருக்கான். நான் பார்த்தேன்னு சொல்றேன், அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன்னு சொல்றேன். நம்ப மாட்டேங்கிறீங்க. நீங்க இந்த கேஸ்ல ஒண்ணும் கண்டுபிடிக்க போறதில்ல. கடைசி வரைக்கும் எதையுமே கண்டுபிடிக்க போறதில்ல. ஆக மொத்தத்துல இளிச்சவா யாராவது சிக்கனா அவங்க மேல பழிய போட்டு கேஸ முடிச்சிடலாம்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏங்க இவர் உங்க ஃப்ரெண்டா? ஆமாம்மா. ஏன் சார் இந்த பொண்ணு உங்க தங்கச்சியா? ஆமா சிஸ்டர். மேடம் நீங்க என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காரு? அவங்க உங்க அம்மாவா சார்? ஆமா சிஸ்டர். சாரி சார், நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன், சாரி. இதெல்லாம் உங்க வேலை தானா? எதுமா? அன்னைக்கு கையில வீடியோ கேமரா வச்சுட்டு உட்காந்துருந்தீங்கல்ல ஸ்கூல்ல, அப்ப இது எல்லாமே நீங்க போட்ட டிராமா அதானே? பரவாயில்லையே மேடம், கரெக்டா கேட்ச் பண்ணிட்டாங்க. சார் மறுபடியும் சாரி கேட்டுக்கிறேன் சார், சாரி. இருக்கட்டும் சிஸ்டர், இருக்கட்டும். நீங்க பேசிட்டு சீக்கிரம் வாங்க, நான் அந்த பக்கம் நிக்கிறேன், வீட்டுக்கு கிளம்புவோம். சரிம்மா. எல்லாரும் இருங்க, போயிட்டு வரேன். ஓகே சிஸ்டர், வாங்க. ஓகே மேடம், வாங்க. என்ன நடக்குது மாப்பிள்ள இங்க? அப்பா ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணும் இல்ல, கேஸ் விஷயமா, வேற ஒண்ணும் இல்ல. ஒன்னும் தப்பு எதுவும் இல்லையே? இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன். தப்பு எல்லாமே என் மேலதான். நீ சும்மா இருப்பா. சிஸ்டர் எப்படி ரியாக்ஷன் பண்றாங்கன்னு பாக்குறதுக்காக நீ சொல்லாம இருந்திருப்ப. ஆமா கமல், இருந்தாலும் அது உனக்கு ப்ராப்ளம் ஆக பார்த்தது இல்ல. அதான் நீ இருக்கேல, சொல்லி சரி பண்ணிட மாட்டியா என்ன? ஆனா சொல்லி புரிய வைக்க தேவையே இல்லாத அளவுக்கு மேடமே யோசிச்சுட்டாங்க பாத்தீங்களா சார்? எஸ் மேம். பட் நீங்க பொண்ணு பார்க்க வரப்போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே கேஎஸ், அது இவங்க தான். மேடம் எனக்கு நல்லா தெரியுமே. நான் சார் கூட லாஸ்டா ஒரு கேஸ்ல ஒர்க் பண்ணுங்க. என் ஃப்ரெண்டுமா. இந்த கேஸ்ல சார் ஒருத்தரை வச்சு டிராமா பண்ணாருன்னு தெரியும், அது நீங்கன்னு தெரியாது. இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ வனதி. எதுக்கு? எல்லாத்துக்கும். கமல் நான் சாரி கேட்டுக்கிறேன்ப்பா. இல்ல கேஎஸ், சாரி கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. ஆக்சுவலா சிஸ்டர் எனக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சது, பார்த்தேன். உங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்காப்பா? எனக்கு பிடிச்சிருக்குப்பா. எனக்கும் பிடிச்சிருக்கு அங்கிள். நான் சாமி கும்பிட்டது வீணா போகல. நீங்க வேண்டிக்கிட்டு அது வீணா போக மாட்டா கண்ணம்மா. அண்ணா இப்ப வந்தவங்க தான் அண்ணியா, அவங்களதான் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? ஆமாடா தங்கம், உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அழகா இருக்காங்க. அப்போ எனக்கு 2 அண்ணி வர போறாங்களா? ஆமாடா கண்ணா, ஆமாடா. அப்போ எனக்கு ஜாலி தான். ஆமாடா தங்கம், ஆமா. கோவிந்த் சார் நீங்க எங்க இங்க? நான் ஒரு முக்கியமான வேலையா வந்தேன் சார். வந்த வேலை சிறப்பா முடிஞ்சது. ஆமா ரொம்ப சிறப்பா நடத்திட்டாரு. மேடம் உண்மையிலேயே சிறப்பா தான் மேடம் நடத்தி கொடுத்துருக்கேன். எது அந்த தேவையில்லாத நேரத்துல வந்து தேவையில்லாத ஆணிய? நோ மேடம் நோ. நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க மேடம். அந்த டிராமாவுக்கு வீடியோ எடுத்ததே நான் தான். நான், வெற்றி சார், கமல் சார் 3 பேரும் சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணோம். நானும் இருக்கேன். ஆமா குட்டி, நீ தான் மெயின் ஹீரோயின். வானதி மேடம், அப்போ கமல் சார் கேஎஸ் சாரோட ஃப்ரெண்டுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆமா இல்ல, ஆனா நீங்க அப்ப ஃபர்ஸ்ட் பார்க்கவும் சொல்லலைல. சொல்லல. ஏன் சொல்லல? கேஎஸ் சாரோட ஃப்ரெண்டு கேஎஸ் சார் மாதிரி தானே இருப்பாரு. சரி, அதுக்கு நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? கல்யாணத்துல விருப்பம் இல்ல, இந்த பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனை நிப்பாட்டணும்னு சொன்னீங்க. நான் முதல்ல அப்படி செஞ்சிருந்தா உங்களுக்கு கமல் சாரோட கேரக்டர் பத்தி தெரியாமலே போயிருந்திருக்கும். நானும் வந்தேன், கமல் சாரை பார்த்துட்டு தான் பேசாம போயிட்டேன்.
சரி எப்படியோ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசி பழகி புரிஞ்சுக்கிட்டு சம்மதிக்கட்டும் கல்யாணத்துக்குன்னு தான் நினைச்சிட்டு போனேன். அப்புறம் எதுக்கு ரெண்டாவது வரைக்கும் வந்து குட்டையை குழப்பினீங்க? அப்பதானே மேடம் கமல் சாரோட கேரக்டர் உங்களுக்கு புரியும். நீங்க என்ன மலர் மேடத்தை விட மோசமா இருக்கீங்க. எங்க மலர் மேடமே எப்படி தெரிஞ்சுட்டாங்கன்னு பாருங்க. சாரி உங்களை தப்பா நினைச்சதுக்கு சாரி. நாரதர் கழகம் எப்படி நன்மையில முடியுமோ அதே மாதிரி கோவிந்தனோட கழகம் கொண்டாட்டத்துல தான் முடியும். எல்லாரும் நம்மளா பேசிக்கிட்டு இருக்கோம், அம்மா பாத்துக்கிட்டே இருக்காங்க புரியாம. அம்மா அம்மா அம்மா. கமலு, பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கு தானே? நானும் வானத்தையும் சிரிச்சுக்கிட்டே வந்ததை பார்த்தா அம்மா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. உங்க அம்மா இல்ல, உங்களை மாதிரியே தான் புத்திசாலியா இருப்பாங்க. சரி எல்லாரும் இருங்க, நான் போயிட்டு வரேன். மலர் தனியா இருப்பாங்க சரியா? சரிப்பா, நீ கிளம்பு, அவங்க தனியா இருக்காங்க. கமல், நான் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்றேன். நைட்டு கொடைக்கானல் கிளம்புறேன். சரி, கால் பண்ணு. அட்வான்ஸ் கல்யாண வாழ்த்துக்கள் கேஎஸ். தேங்க்ஸ்பா. சரி எல்லாரும் இருங்க, வரேன். ஓகே சார். அம்மா சரி, நான் போயிட்டு வரட்டுமா? சரிப்பா. கோவிந்த் சார் வரேன். வாங்க சார் வாங்க. கண்ணம்மா வரேன்டா. சரிங்கண்ணா, கல்யாணத்துக்கு எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துறணும். உனக்கு இல்லாததாடா, எடுத்துருவோண்டா. சரி அண்ணே வரேன். சரி. அப்பா வரேன்ப்பா. சரிப்பா. பிச்சு, சக்சஸ். ஆமா சக்சஸ். தேங்க்யூ. சரி சரி போலாமா? போலாம். கோவிந்த் சார், நாங்க கிளம்புறோம். சரிங்க மேடம், போயிட்டு வாங்க. கல்யாண தேதி குறிச்ச உடனே எனக்கு சொல்லிருங்க, பத்திரிக்கை கண்டிப்பா வச்சிடணும். நீங்க என்னமோ உங்களோட பிருந்தாவனத்தை பார்த்ததா சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஆமா, பிருந்தாவனம் கொஞ்சம் வாடி போய் கிடக்கு, நான் போய் தான் தண்ணி ஊத்தணும். ஊத்துங்க சார், ஊத்துங்க. சரி நான் வரேன். கமல் சார் வரேன். வாங்க போலாம் அங்கிள், போலாம் வீட்டுக்கு போலாம். சரிங்க மாப்பிள்ள வாங்க. மலரு, சித்தி, மலரு உனக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். மலரு, அந்த மாத்திரையை கொடுத்துக்கிட்டு இருக்கியா அந்த ஆபீசருக்கு? உங்ககிட்ட தான் கேட்கறேன், கொடுத்துக்கிட்டு இருக்கியா? கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சித்தி. காலியாச்சா எப்படி? ஒரு நாளைக்கு ஒன்று தான் சித்தி கொடுக்குறேன், அது எப்படி அதுக்குள்ள காலியாகும்? ஒரு நாளைக்கு 3 நாளைக்கு கொடுக்க வேண்டியதானே? எப்படி நீங்க எனக்கு கொடுத்த மாதிரியா? ஒன்று எதுக்கு அங்கே அனுப்பி வச்சேங்கிறத மறந்துடாத. ஒன்றும் மறக்கல, தினம் ஒன்று கொடுக்க சொன்னீங்க, கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மொத்தமாலாம் கொடுக்க முடியாது, வேணா அங்கே வந்து இருந்து பாருங்க, அப்ப தெரியும். என்னால் அங்கே வர முடிஞ்சா நான் போயிருக்க மாட்டேனா? ஒன்று எதுக்கு அனுப்புறேன்? அப்படின்னா மெதுவாக தான் கொடுக்க முடியும். சரி கோச்சுக்கிடாத, குடு. சரி, இப்போ எதுக்கு என்னை பார்க்க வந்தீங்க? என்ன ரொம்ப மிரட்டுற? நான் ஒன்றும் மிரட்டல சித்தி, நார்மலாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். மலர், கிளம்பு சித்தி, மரியாதை எங்க இருந்து. மலர் என்னம்மா? நமக்கு கல்யாணம்ல, அதை பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. போங்க. ஒரு நிமிஷம். எங்க பார்த்தாலும் மலரை கூப்பிட்டு வச்சு பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அவ என் பொண்ணு. அதெல்லாம் முன்னாடி, இப்போ என் பொண்டாட்டி. ஓஹோ, தாலியே கட்டல, அதுக்குள்ள பொண்டாட்டியா? ஆமா அப்படிதான். இது கோவில், அதனால பேசாம விடுறேன். இன்னொரு தடவை மலர் பக்கத்துல உங்களை வச்சு பார்த்தேன், அப்புறம் நடக்கிறதே வேற. சொல்லிட்டேன், கிளம்புங்க. மலரே, என்ன கிளம்புங்கன்னு சொன்னேன். மலர் போலாமா? நீங்க வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு இருக்கு. என்ன இருக்கு? வாங்க வாங்க, உங்களுக்கு இருக்கு. சில நேரம் அன்னை தெரசா, சில நேரம் மேரிகோம். ப்ரோ வாடா. வெண்ணில எங்க? அந்த அங்க உட்காந்துருக்கா ப்ரோ. உன்னை பார்த்துட்டு பயந்துட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டா. ஆமாமா, அப்படிலாம் பயப்படுற ஆளா அவங்க? நிஜமா ப்ரோ? நீ நிறுத்துடா, ஏதாவது சொல்லி பயங்காட்டி வச்சிருப்ப என்கிட்ட பேசக்கூடாதுன்னு, அப்படித்தானே? நோ ப்ரோ நோ. டேய் நான் உன் அண்ணன்டா. இல்ல ப்ரோ, நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லல. இல்ல கொடைக்கானல்லையே நான் கவனிச்சேன். சும்மாண்ணா வெண்ணிலா என்கிட்ட எப்படியும் பேச வந்திருப்பாங்க. நீ ஏதோ சொல்லி வச்சிருக்க, அதான் என் பக்கத்திலே வரல அவங்க. இல்ல ப்ரோ. சரிங்க ப்ரோ. ஏதோ தில்லுமுள்ளு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, அது எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற, அப்படித்தானே? இல்ல ப்ரோ, அதெல்லாம் இல்ல. ஆமா, வெண்ணிலா அப்பாவுக்கு 50 லட்சம் ரூபாய் யாரு நீயா கொடுத்த? நோ ப்ரோ, லாட்டரி டிக்கெட்ல அவருக்கு. தம்பி, இப்ப தலைய குனியறதுக்கு ஒன்னும் இல்ல, நல்ல விஷயம் தானடா பண்ணிருக்க. இல்ல ப்ரோ, அவளுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தேன். அதை டைரக்டா செய்ய வேண்டியதானே? அவ ஒரு 5 ரூபாய்க்கு கூட என்கிட்ட கணக்கு பாப்பா. நான் இவ்வளவு காசெல்லாம் கொடுக்குறேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா வாங்க மாட்டா. அதனாலதான் அவங்க அப்பா கிட்ட லாட்டரியில பணம் விழுந்திருக்கிறதா சொல்லி கொடுக்க சொன்னேன். கட்டிக்க போற பொண்ணு கிட்ட கொஞ்சம் ஓப்பனா இருடா. இல்ல ப்ரோ, அவ ஏத்துக்க மாட்டா. என்ன கேட்டா இதை சொல்லிட்டே செய்யலாம். இல்ல ப்ரோ, அவ அவ குடும்பத்துக்கு எல்லாமே தான் தான் செய்யணும்னு நினைக்கிறா. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட சேலரி பாதி அங்க கொடுக்கணும்னு சொல்லி கண்டிஷன் போட்டு தான் என்ன லவ் பண்ணவே ஆரம்பிச்சா. இப்போ நான் இவ்ளோ பண்றேன்னு தெரிஞ்சா அவ ஒத்துக்க மாட்டா. சரி, அவங்கள பத்தி உனக்கு தான் நல்லா தெரியும், பாத்துக்கோ, பிரச்சனை எதுவும் வந்துடாம. அதெல்லாம் ஒண்ணும் வராது ப்ரோ. சரி பாத்துக்கோ. சரி வரையா எப்படி?
வெண்ணிலாவை வீட்டுல டிராப் பண்ணிட்டு வரேன் ப்ரோ. ஆமா, மைனிய அவங்க சித்தி கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் நீ எதுக்கு அலோ பண்ற? சொல்லிட்டேன்டா, இருந்தாலும் ரொம்ப பொத்தி பொத்தி வச்சாலும் அவங்களுக்கு பயம் விலகாதுல்ல. இப்பதான் கொஞ்சம் யோசிக்க வேற ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா? யோசிக்க வேற ஆரம்பிச்சிட்டாங்களா? அப்போ இனி ஓம்பாடு திண்டாட்டம் தான். ஆமா, வானதி மேம் கமல் ப்ரோ தான் பொண்ணு பார்க்க வந்திருக்காரு போல. ஆமாடா, கமலுக்கு கால் பண்ணி பேசிரு. சரி, நான் முன்னாடி கிளம்புறேன். நீ வெண்ணிலாவை விட்டுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு. நைட்டு நீ கொடைக்கானல் ரிட்டர்ன்ல. ஆமாடா, அதுக்கு தான் சொல்றேன், சீக்கிரம் வந்துரு என்ன. ஓகே ப்ரோ, வந்துடுறேன். சரி, கிளம்புறேன். ம். ஹூ, நல்ல வேலை ப்ரோ ஒன்னும் நோண்டி நோண்டி கேட்கல. இல்ல அந்த வெண்ணிலாவால தான். அவ தான் ப்ரோ கேட்க முன்னாடியே முந்திரி கொட்டை மாதிரி உளறி வச்சா. இது போதுமா, இன்னும் எதுவும் கொண்டு போகணுமா? எதுக்கும் அத்தை கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுவோமா? அவங்க சும்மாவே கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மாமா கிட்ட கேட்கலாம். அக்கா, என்னக்கா என்னமோ தாம்பாள தட்டெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க? வெண்ணிலா வீட்டுக்கு காலையில போகணும்லடா தம்பி. மறுபடி அவங்க வீட்டில் போய் கல்யாண தேதி குறிச்சிருக்கிறத சொல்லணும்ல. மலருக்கு இங்கே சென்னையிலே வச்சு பூ வச்சிருந்தா அவங்களையும் கூப்பிட்டு இருந்திருக்கலாம். கொடைக்கானலுங்கிறதுனால கூப்பிட முடியாம போச்சு. அதான் நாளைக்கு காலையில நானும் அத்தையும் போய் மறுபடி அவங்க வீட்டில் தகவல் சொல்லிட்டு வந்துடுறோம். சரிக்கா. அது போறது சும்மா வெறுங்கையை வீசிக்கிட்டு போக முடியாதுல்ல. அதான் ஒரு தாம்பாளத்தட்டு 2 தேங்காய் பழம் கொண்டு போகலான்னு பார்த்தேன். சரிக்கா, சரி போயிட்டு வா. நீ இப்போ கொடைக்கானல் கிளம்புறியா? ஆமாக்கா, வேலை நிறைய இருக்கு. அடே, கல்யாண வேலையை நான் இங்கே ஒத்தையில பார்க்கணுமாடா? இல்லக்கா, நான் போயிட்டு ஒரு 2 நாள்ல வர்றேன். நானும் தம்பியும் சேர்ந்து பாத்துக்கிறோம். நீ வீட்டுல இரு. சரி. ஆமா தம்பி, கல்யாணம் எங்கடா? இங்கே சென்னையில் வைக்கிறதா இல்லை அங்கே கொடைக்கானல்லையா? அக்கா, அது அம்மா கிட்ட கேட்டுட்டு தான்க்கா முடிவு பண்ணணும். இங்கே பாரு, நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்னக்கா, சொல்லு. இங்கே நமக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறவங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிடணும். அங்கே நமக்கு எஸ்டேட் இருக்கு. அங்கே வேலை பார்க்குறவங்களையும் கூப்பிடணும். பேசாம கல்யாணத்தை கொடைக்கானலில் குறிஞ்சி ஆண்டவர் கோயிலில் வச்சிருவோம். ரிசப்ஷனை இங்கே சென்னையில் வச்சிருவோம். அப்போ கல்யாணத்துக்கு அங்கே இருக்கிறவங்களையெல்லாம் கூப்பிட்டுக்கிட்ட மாதிரி ஆயிரும். ரிசப்ஷனுக்கு இங்கே இருக்கிறவங்களையெல்லாம் கூப்பிட்டுக்கிட்ட மாதிரி ஆயிரும். யாரும் விட்டு போக மாட்டாங்க. எப்படி? என் அக்கான்னா அக்கா தான். அழகு அக்கா, அறிவு அக்கா. அதான்டா, கல்யாணத்துக்கு இங்கே நம்ம வெண்ணிலா வீட்டில், அப்புறம் மலர் அவங்க தாத்தா பாட்டி வீட்டில் அவங்களையெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு போயிடுவோம். சிம்பிளா. சரிக்கா, சரி. ஒரு வேன் பிடிச்சா போதும். எப்படி? நீ சொன்னா சரியா தான் இருக்கும். சரி, அப்படியே பண்ணிடலாம். அம்மா கிட்ட சொல்லும் போது இந்த ஐடியாவை அக்கா கொடுத்தான்னு சொல்லணும். என்ன? ஃபுல் கிரெடிட் உனக்கு தான். போ. இந்த சின்ன மாடு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தான்டா, குளிச்சான், ட்ரெஸ்ஸை மாத்தனா, எங்கேயோ கிளம்பி போனா, இன்னும் ஆளை காணோம். உனக்கு எதுவும் சொன்னா? கோவிலுக்கு தான்க்கா போயிருக்கான். இந்த வந்துகிட்டு இருக்கான். மைனி, உங்களுக்கு சக்கரை பொங்கல் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுறீங்களா? கோயில்ல கொடுத்தாங்களா? ஆமா, நான் ஒண்ணு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன். கொண்டா கொண்டா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் சக்கரை பொங்கல்னா. அதுவும் கோயில் பிரசாதம்னா தனி டேஸ்டா இருக்கும். சாப்பிடுங்க. என்ன கற்பாயி, பொங்கல் சாப்பிட்டுட்டு இருக்க? ஆமா, கோயிலுக்கு போயிட்டு என் பெரிய நத்தனை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தா. நீ இந்த கோயிலுக்கு போனியாம்ல, கொண்டு வந்தியாடா எனக்கு? ஆமா, வேற வேலை இல்ல பாரு. குழந்தனாரே, உங்க ஆள் வீட்டுக்கு தான் போறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்க அக்கா. அக்கா, எப்ப போற? நாளைக்கு காலையில நானும் அத்தையும் போறோம்டா. நானும் வரட்டுமா? நீ மாப்பிள்ளையா லட்சணமா கொஞ்சம் அடக்கம் ஒடுக்கமா இரு. என்ன சும்மா சும்மா வந்து நிக்காத. அதுவும் இல்லாம நாங்க போற நேரத்துக்கு வெண்ணிலா எப்படியும் வேலைக்கு போயிருப்பா. நீ வந்தாலும் வேஸ்ட் தான். அப்படின்னா நான் எதுக்கு? நீங்களே போயிட்டு வாங்க. குழந்தனாருக்கு ரொம்ப அவசரம் தான் போல. இந்த மாடு எப்பவும் வச்சா குடுமி, அடிச்சா மொட்டை கததே. சரி, பேசிட்டு இருங்க. நான் போயிட்டு எடுத்து வைக்கிறேன் எல்லாத்தையும். ஊருக்கு கிளம்பணும். நம்ம கொண்டு வந்தது எல்லாத்தையும் நான் அப்பவே எடுத்து வச்சுட்டேன். சரி, அப்ப நான் போய் ரெடி ஆயிட்டு வரட்டுமா? சரி. தம்பி பாத்துக்கடா, வரேன். ஓகே ப்ரோ. நீ நாளைக்கு எதுலக்கா போக போற? மாமா கூட வருவாருன்னு நினைக்கிறேன். அவர் கூட கார்ல போயிடுறேன். அப்படி இல்லைன்னா சொல்லு, தம்பி கொண்டு வந்து விடுவான். சரிடா, நான் பாத்துக்கிறேன். நீ போ, ரெடி ஆகு, போ, லேட் ஆகுது. சரிக்கா, பாரு. மைனி, என்ன குழந்தனாரே? இங்க வாங்க. என்ன? ப்ரோ மெல்ல மெல்ல உங்க பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாரு போல. கோவிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிருக்காரு. அவர் எங்க கூட்டிட்டு போனாரு? நான் தான் கொடுக்க மாதிரி பின்னாடி போனேன். எப்படியோ கூட்டிட்டு போயிருக்காருல. பிடிக்கலன்னா வர வேண்டாம்னு சொல்லியிருப்பார்ல. அப்படியாக்கும்? ஆமா, பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரி ப்ரோக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னு நீங்க தான் நினைச்சுக்கிட்டு இருக்கணும். நிஜமாதான் மைனி. பாத்தீங்கல்ல, பூ வைக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு நகை போட்டாருன்னு. எல்லாமே தங்கமானு உரசி பார்க்கணும், பார்த்தாதான் தெரியும். மைனி, சும்மா சொல்லாதீங்க. அதெல்லாம் தங்கம் தான்னு உங்களுக்கே தெரியும். நம்ம தெரியும், இருந்தாலும் கொடுத்துட்டேன் அவர்கிட்ட திருப்பி. என்ன மைனி, இப்படி பொழைக்க தெரியாத ஆளா இருக்கீங்க? என் ப்ரோ உங்களையே சுத்தி சுத்தி வர மாதிரி பண்ணுங்க மைனி. எப்படி நீங்க வெண்ணிலா வச்சு சுத்தி வர மாதிரியா? அட போங்க மைனி. என்னாச்சு? போங்க, நீங்களாச்சு என் ப்ரோ வச்சு. மைனி, சக்கரை பொங்கலை சாப்பிடாம பாத்துக்கிட்டே இருக்கீங்களே, ஏன் மைனி?
இல்ல சக்கரை பொங்கலை கொண்டு வந்து கொடுத்தது நீயாச்சே, சும்மா கொண்டு வந்து கொடுத்துருக்கியா இல்ல என்னமோ கலந்து கொடுத்துருக்கியான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மைனி, நான் என்னத்த கலந்து கொடுக்க போறேன்? நம்பி சாப்பிடுங்க. ஆமா, இவ கொடுக்கறத நாங்க மட்டும் நம்பி சாப்பிடணும். இவ மட்டும் 2 இட்லி சாப்பிடுறதுக்கு ஊரையே கூட்டுவா. இப்பெல்லாம் அப்படி இல்ல மைனி. வந்த புதுசுல அப்படித்தானே இருந்த, இப்ப என்னமோ கொடைக்கானல் போய் கொஞ்சம் ஆள் தெளிஞ்சிட்ட. அப்படிலாம் இல்ல மைனி, இந்த மாதிரி சாப்பிடுவேன். என்ன அப்ப நானும் நம்பி சாப்பிடலாங்கிற. நம்பி சாப்பிடுங்க மைனி, நான் இதுல ஒண்ணுமே கலக்கல. அப்படியே ஏதாவது கலந்து கொடுத்தாலும் உங்க தம்பி என்ன சும்மா விட்டுருவாரா? அந்த பையன்தானா அப்ப? சத்தியமா இல்ல மைனி, நான் நிஜமாவே ஒண்ணுமே கலக்கல. சரி சரி, சும்மா தான் கேட்டேன். போ, உன்னைய நம்புறேன். நம்புங்க மைனி, நம்பிக்கை அதானே எல்லாம். போ போ, போய் ரெடி ஆகு போ. ஓகே. என்ன அப்படி ஒரு பார்வை? வீட்டுக்கு வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னேன், ஒண்ணுமே கேட்கல. இருக்குன்னு சொன்னவங்க எப்படியும் கொடுக்காம இருக்க மாட்டாங்கல்ல. கொடுப்பீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடிதான் கொடுக்க போறேன். எது கொடுத்தாலும் வாங்குறதுக்கு கரெக்டா ரெடியா தான் இருக்கான். அப்படியா? ஆமா ஆமா. கோவில்ல நீங்க அந்த மாதிரி நடந்துப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எந்த மாதிரி? கமலை பார்த்ததும் வேகமா திட்டிக்கிட்டே போனீங்க, அதுக்கப்புறம் சடனா அப்படியே சைலண்ட் ஆயிட்டீங்க. யோசிச்சு பார்த்தேன். அதத்தான் சொல்றேன், நீங்க அப்படி யோசிப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அன்னைக்கு ஸ்கூல்ல நீங்க கேமரா வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தீங்கல்ல, அப்போ உங்களை நான் ரொம்ப திட்டினேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் மறக்க முடியுமா? அன்னைக்கு முழுக்க நான் யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். என்னடா ஒரு சின்ன பிள்ளைய கடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்றேன், இவர் எனக்கு என்ன அசால்ட்டா உட்காந்துருக்காரே அப்படின்னு நினைச்சேன். அப்படியே உங்க மேல கோபமாவே தான் இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் கோர்ட்ல நீங்க ஒவ்வொரு எவிடன்ஸா எடுத்து எடுத்து வைக்கவும், நீங்க இந்த கேஸுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க, எவ்வளவு மெனக்கட்டு இருக்கீங்கன்னு புரிஞ்சது. அதையும் இன்னைக்கு கோவில்ல நடந்ததையும் கம்பேர் பண்ணி பார்த்தேன். அப்ப இதுவும் நீங்க பண்ண விஷயத்துல ஒன்னாதான் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டேன். பரவாயில்லையே. ஆமா, பாருங்களேன், அந்த அண்ணா, அவங்க பேர் என்ன? கமல். ஆமா, கமல். அவங்கள நீங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க. அவங்க அம்மா கூடயும் நல்லா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த அண்ணா கூட வானதி மேடம் அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா கோவிந்த் சார் நிக்கிறாரு. இதுல பத்தாக்குறைக்கு யாரை கடத்தினாங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தனோ அந்த குட்டி பொண்ணு அண்ணான்னு சொல்லிக்கிட்டு ஓடியாருது. 1 2ன்னு கூட கூட்ட தெரியாத மக்கு டீச்சரா நானு? நான் எப்போ அப்படி சொன்னேன்? நீங்க ரொம்ப புத்திசாலின்னு தான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் புரிஞ்சுக்கல. ஆனா நீங்க இந்த அளவுக்கு யோசிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நீங்க அடிக்கடி என்னைய டாடான்னு சொல்றீங்க. இது என்னடா வம்பா போச்சு? டீன்னு சொன்னாலும் குத்தம், டான்னு சொன்னாலும் குத்தமா? இல்ல, அது நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நன்றி. ஆமா, அந்த அம்மா கிட்ட கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்களே, ஏன்? அவங்களுக்கு காது கொஞ்சமா தான் கேட்கும். என்னம்மா? இல்ல, இந்த விஷயத்த நார்மலா சொல்றதுன்னா எல்லாரும் அவங்களுக்கு காது சரியா கேட்காது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க அவங்களுக்கு காது கொஞ்சமா தான் கேட்கும் அப்படின்னு சொல்றீங்க. மைனஸ் கூட பிளஸ்ஸா சொல்றீங்க பாத்தீங்களா? என் ஃப்ரெண்டோட அம்மாடா, எனக்கும் அம்மா மாதிரி தான். அவங்கள எப்படி குறைச்சு சொல்லுவேன்? அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை. ஆஹா, தேங்க்யூ. இது 2வது தடவை எது? இப்படி நீங்க சொல்றது. ஆமா, ஃபர்ஸ்ட் எப்ப சொன்னேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதை எப்படி மறப்பேன்? கொடைக்கானல்ல டீ எஸ்டேட்ல வச்சு சொன்னீங்க. பரவாயில்லையே, உங்க தங்க பிள்ளையோட ஞாபகத்துல இந்த பிள்ளையோட ஞாபகமும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு போல. அதான் உடனே திருப்பி வந்துரும். உண்மையிலேயே கமல் விஷயத்துல நீங்க இந்த அளவுக்கு யோசிச்சது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்குடா. அது ஏன்னு சொல்லுங்க. ஏன்? நீங்க தான் காரணம். ஆஹா, நான் நினைச்சேன் என்ன நீங்க திட்டுவீங்கன்னு. எதுக்கு? இல்ல, குழந்தைய கடத்துறவங்க கூட எல்லாம் சகவாசம் வச்சுக்கிட்டு அவங்கள கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னு. அது முன்னாடி என்ன அப்படி திட்டி இருந்திருப்பேன். இப்போன்னா? இப்பதான் உங்களை பத்தி தெரியுதுல. தெரியுதா? தெரியுதுல. தெரிஞ்சா சரி. ஆமா, என்னமோ இருக்குன்னு நீங்க, அது என்னது? அது சும்மா கோவத்துல சொன்னேன். வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு இருக்கு அப்படின்னு 2 அடி கொடுக்கலான்னு பார்த்தேன். வீட்டுக்கு வர்றதுக்குள்ள கோவம் குறைஞ்சிருச்சு. அப்போ அடிப்பீங்களா? அடிக்க மாட்டேன். ஏங்க? என்னங்க? இல்ல, நேத்து நைட்டு கிளம்பி விடிய விடிய வண்டி ஓட்டி இருக்கு. இன்னைக்கு வந்தோம், வேலை இருந்தது. அப்புறம் அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சோம். இப்ப மறுபடியும் நைட்டு கிளம்பி விடிய விடிய வண்டி ஓட்டுறது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பழகிருச்சு. எப்பவும் நீங்க தனியா வருவீங்களோ? மேக்சிமம் தனியா தான் வருவேன். கொடைக்கானல் மலை ஏறும்போது டிரைவ் பண்றது கஷ்டமா இருக்காதா? பழகி போச்சுமா. தனியா வரும்போது பாட்டு கேட்டுக்கிட்டே வருவீங்களா? ஆமா. இப்ப நான் பாட்டு கேட்க விடாம தொண்ணு பேசிக்கிட்டே வர்றேன். பாட்டு கேட்கறத விட இது நல்லா தான் இருக்கு. நான் பேசிக்கிட்டு வர்றதா? நிஜமாவா? இந்த பொய் சொல்ற பழக்கம் எனக்கு இல்லைன்னு நான் அடிக்கடி உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. அப்படின்னா நீங்க சொல்ற எல்லாமே உண்மைதானாக்கும்? யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே புரியும். நீங்க அன்னைக்கே ஒரு தடவை இப்படி சொல்லி என்னை யோசிக்க சொன்னீங்கல்ல.
நீங்க தான் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்களே. அதான் இன்னைக்கு சடனா கோவில்ல நீங்க அப்படி ஒரு விஷயம் பண்ணதும் எனக்கு சர்ப்ரைஸா இருந்துச்சு. நிஜமாவே நான் யோசிக்கவே மாட்டேங்கிறேனா? இல்ல, நீங்க ஒரு சில விஷயத்துல நல்லா யோசிக்கிறீங்க, ஒரு சில விஷயத்துல உங்களுக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. அது எந்தெந்த விஷயத்துல? அதையும் நீங்களே யோசிங்க. அப்ப ஒண்ணும் சொல்ல மாட்டீங்களாக்கும்? எல்லாத்தையும் நானே சொல்லிக்கிட்டே இருந்தா ஒரு சின்ன விஷயத்த கூட உங்களால யோசிக்க முடியாம போயிடும். ஒன் திங், மூளைக்கு எப்பவும் வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தாதான் மூளை ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஆமா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படித்தான் ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருங்க. என்னத்த யோசிக்க? அப்படி யோசிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு ஒரு பெரிய வேலை கொடுத்தேன், ஆனா அதை தொட்டு கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. எது அந்த டீ சேல் லேக்கிங்? ம் அது என்னமோ என் மைண்ட் அந்த பக்கம் போகவே மாட்டேங்குது. அப்படியா? சரி, பாத்துக்கலாம். நீங்க பாத்துக்கோங்க. சரி, கொஞ்ச நேரம் தூங்குறதுன்னா தூங்குங்க. இல்ல, நான் இப்படி பேசிக்கிட்டே வர்றேன். சரி. வாமிட் வர மாதிரி இருந்தா சொல்லுங்க, வண்டியை நிப்பாட்டுறேன். என்ன? நான் ரெடியா நெல்லிக்காய் எலுமிச்சம்பழம் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். வாந்தி வராது. நீங்க அந்த வேலையை முடிச்சிட்டீங்களா? எந்த வேலை? உங்களுக்கு நான் கொடுத்த வேலையா? ம். இல்ல, இன்னும் முடிக்கல. மீட்டிங்க்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. அதான் என்ன செய்யறதுன்னு எனக்கும் தெரியல. யோசிங்க, என்ன உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும். சரி. அம்மா கிட்டதான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. நீங்க உங்க அம்மாவுக்கு செல்ல பிள்ளை. நீங்க சொன்னா உங்க அம்மா கேட்க மாட்டாங்களா என்ன? பாப்போம். சரி, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நான் அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே வரேன். சரி. என்ன அப்படி ஒரு சிரிப்பு? இல்ல, பீச்சுக்கு நான் வாக்கிங் வருவேன், நீயும் வா, 2 பேரும் மீட் பண்ணலாம்னு கூப்பிட்டா ஏதோ கோவிலுக்கு கிளம்பி வர மாதிரி பாவாடை தாவணியில கலக்கலா வந்திருக்க. ஆமா, கல்யாண பொண்ணுல, அதுவும் கட்டிக்க போற மாப்பிள்ளைய பார்க்க வந்திருக்கேன். கலக்கலா தானே வரணும். நேத்து கோவிலுக்கு இந்த மாதிரி வந்திருக்கலாம்ல. ஆமா, ஆனா நம்ம 2 பேரும் மேட்சா இருந்தோமா? இருந்தோம். சரி, இப்ப கிளம்பி வேலைக்கு போகணுமா? ஆமா, கல்யாணத்துக்கு 1 மாசம் லீவ் அப்ளை பண்ணியிருக்கேன். குடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. எவ்வளவு நாள் குடுக்குறாங்களோ வாங்கிக்கலான்னு. சரி, எங்க அக்கா உங்க வீட்டுக்கு வருவா இன்னும் கொஞ்ச நேரத்துல. சரி, வரட்டும். நான் அதுக்குள்ள வேலைக்கு கிளம்பிடுவேன்னு தான் நினைக்கிறேன். கல்யாண பத்திரிக்கை டிசைன் அனுப்புறேன், பார்த்து செலக்ட் பண்ணு. என்ன? சரி. இல்லன்னா நம்மளே போவோமா? இல்ல அவங்களே பாத்துக்கட்டும். கல்யாணத்துக்கு நம்ம லீவ் போடணும்ல. இப்ப சும்மா பர்மிஷன் கேட்டா அப்புறம் எங்க மேம் கோச்சுக்குவாங்க. அவங்களும் தான் கல்யாணம் பொண்ணாக போறாங்க. ஆமா, என்ன இருந்தாலும் அவங்க இன்ஸ்பெக்டர், நான் அப்படி இல்ல. ஏற்கனவே அடிக்கடி பர்மிஷன் போட்டுக்கிட்டே இருக்கேன். நேத்து தான் போட்டேன். இப்ப இன்னைக்கு பத்திரிக்கை அடிக்க கொடுக்கறதுக்கு போகணும்னா மறுபடியும் பர்மிஷன் போடணும். அதெல்லாம் சரியா வராது. சரி, ஓகே, அவங்களே பாத்துக்கட்டும். டிசைன் எனக்கு அனுப்ப சொல்லியிருக்கேன். எனக்கு வந்ததும் நான் உனக்கு ஷேர் பண்றேன், நீ பார்த்துட்டு சொல்லு. சரி, நம்ம 2 பேரும் சேர்ந்து செலக்ட் பண்ணுவோம். சரி. அப்புறம் பேபி, பர்ச்சேஸ் போகணும், எப்போ போகலாம்? எனக்கு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆஃப் தான். அன்னைக்கு போவோமா? சரி, ஓகே. உனக்கு வேணுங்கிற ட்ரெஸ் வாங்கிக்கோ, ஜுவல்ஸ் எவ்வளவு வேணுமோ வாங்கிக்கோ. ஆமா, நான் ஒன்னு கேட்கட்டுமா? கேளு. நீங்க உங்க ஹாஸ்பிட்டல்ல சேலரிக்கு தானே ஒர்க் பண்றீங்க? ஆமா. எப்படியும் சேவிங்ஸ் வச்சிருப்பீங்க, சரி. ஆனாலும் இப்படி கல்யாணத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணிட்டா அப்புறம் எப்படி? நான் சம்பாதிக்கிறதுல யாருக்காக? உனக்காக தானே. வாங்கிக்கோ, என்ன வேணுமோ வாங்கிக்கோ. எத்தனை வருஷம் ஆகும் நீங்க உங்க ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு சேர்ந்து? அந்த கணக்கெல்லாம் உனக்கு எதுக்கு? இல்ல, மாசத்துக்கு 5 லட்சம் சேலரின்னா இது வரைக்கும் எவ்வளவு சேர்த்து வச்சிருப்பீங்கன்னு யோசிச்சேன். நான் தான் சொல்லியிருக்கேன், என்னோட சேவிங்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. நான் எனக்குன்னு வீடு கூட தனியா வாங்கினது கிடையாது. கார் மட்டும் தான் வாங்கியிருக்கேன் என் சேலரியில. அதான், நீங்க எத்தனை வருஷமா வேலை பாக்குறீங்கன்னு தெரிஞ்சா உங்க சம்பளத்தையும் இதையும் கணக்கு போட்டு உங்க பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு கால்குலேட் பண்ணிக்குவேன். அதான் கேட்டேன். அதுக்கு எதுக்கு பேபி நீ கஷ்டப்பட்டு கால்குலேஷன்ல போடணும்? நான் வேணா என்னோட பேங்க் அக்கவுண்ட் புக்கு கொண்டு வந்து கொடுக்கட்டுமா? அச்சச்சோ, வேண்டாம், சும்மா கேட்டேன். உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ. நீ எம்கே பொண்டாட்டி, ராயல் பிரின்சஸ் மாதிரி இருக்கணும். நான் செய்யறது மட்டும் இல்லாம எங்க அக்காவும் உனக்காக செய்வா, என் அண்ணனும் செய்வாங்க, அம்மாவும் செய்வாங்க. நீ எம்ஆர்ஐ கேர் ஃபவுண்டேஷன் எம்ஆர்டி எஸ்டேட் ஓனரோட மருமக. அப்படியா? ஆமா, பெரிய வீட்டுக்கு மருமகளா வாக்கப்பட்டு வர போறீங்க. அப்போ அதுக்கு ஏத்த மாதிரி தானே இருக்கணும். உங்க புருஷன் பாவம், அவன் தான் ஏதோ மாசத்துக்கு 5 லட்சம் ரூபாய் சேலரி வாங்குறான். மத்தபடிக்கு வர்ற வீடுல பெரிய வீடுதான். போதும், என்னை ரொம்ப ஓட்டாதீங்க. என்ன ஓட்டலடி, உண்மைதான் சொல்றேன். நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணி உங்க பேங்க் அக்கவுண்ட்டையே காலி பண்ணிட போறேன், பாத்துக்கோங்க. யாரு நீ? ஒரு 10 ரூபாய்க்கு குச்சியஸ் வாங்கினா கூட பேரம் பேசிதான் வாங்குவ. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நகை கடைக்குள்ளேயும் புடவை கடைக்குள்ளேயும் விட்டு பாருங்க பொம்பளைங்கள. சரி, போவோம், பார்க்க தானே போறேன். ஆமா, இந்த ஜவுளி கடைக்கு நகை கடைக்கெல்லாம் லேடிஸ் கூட வர்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்களே ஆம்பளைங்க. நீங்க வர்றேன்னு சொல்றீங்க. ஏன்னா உன்னை பத்தி தான் எனக்கு தெரியுமே. என்ன தெரியும்? நீ அங்க வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு பேன்னு தான் முழிச்சுக்கிட்டு நிப்ப, ஒன்னும் செலக்ட் பண்ண மாட்டேன். எப்படியும் உனக்கு நான் தான் செலக்ட் பண்ணணும். உனக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கும், எது பெட்டரா இருக்கும், எது கரெக்டா மேட்ச் ஆகுங்கிறது எனக்கு தான் தெரியும். எப்படியும் நான் தான் செலக்ட் பண்ணணும். டக்குன்னு செலக்ட் பண்ணிடுவேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான் சொல்லுவாங்களாம். கல்யாணம் முடிச்சுட்டா பொண்டாட்டி ஜவுளி கடைக்கு கூப்பிட்டா வரவே மாட்டாங்களாம். அப்படின்னு யார் சொன்னா? சரோஜா கிழவி. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி பேசாம அந்த கிழவிக்கு காரியம் பண்ணிடுவோமா?
அதைத்தான் நானும் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கேன். கிளவி ரொம்ப தான் சொல்லுது. அது சும்மா இருக்காம எங்க அப்பத்தா மனசையும் சேர்த்து கெடுத்துக்கிட்டு இருக்கு. தெரு முழுக்க நம்ம 2 பேரும் கொடைக்கானல் போனதை பத்தி என்ன நம்மலாம் சொல்லி வச்சிருக்கு தெரியுமா? என்ன சொல்லி வச்சிருக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி கட்டிக்க போறவனை இழுத்துக்கிட்டு ஊரை சுத்துறான்னு சொல்லி வச்சிருக்கு. பாத்தியா? அப்ப கட்டிட்டு போறவனை இழுத்துட்டு ஊரை சுத்தி இருக்க. அப்படி மூக்குல குத்தனா நீங்க தானே கூட்டிட்டு போனீங்க. நீ தானடி அப்படி சொன்ன? அந்த கிழவி அப்படி சொல்லி வச்சிருக்கு தெரு முழுக்க. எல்லாரும் கல்யாணம் முடிச்சு கனிமூனுக்கு தான் கொடைக்கானல் போவாங்களாம். இதுங்க ரெண்டும் பாரு கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி ஊரை சுத்திக்கிட்டு இருக்குகளே, இதெல்லாம் உருப்படுறதுக்கா கலிகாலம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அவங்க கிட்ட நானும் சொல்லி பார்த்துட்டேன். நான் என் மாமியாரை பாக்குறதுக்கு என் நாத்தனார் கூடயும் நாத்தனார் மக கூடயும் தான் போனேன்னு. புரியவே மாட்டேங்குது. புரிஞ்சுக்கலன்னா போறாங்க. இதுக்காக நம்ம போய் ஒவ்வொருத்தவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. அதை சொன்னதுக்கு தான் பணக்காரன் வீட்டுக்கு வாக்கப்பட்டு போறோம்னு ரொம்ப திமிர்ல ஆடாத அப்படின்னு சொல்லிருச்சு. வாயிலேயே ஒரு குத்து குத்து அந்த கிளவிய. கல்யாணம் முடிச்சு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த கிழவிய ஒரு போடு போட்டுட்டு தான் வரணும்னு நினைச்சிருக்கேன். பாத்து நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு பதிலா லாக்கப்புக்கு போயிடாத. பாத்தீங்களா, கிழவிய போட்டு தள்ளுறதுக்கு ஐடியாவும் கொடுத்துட்டு என்னை உள்ள தள்ளுறதுக்கும் பிளான் பண்றீங்க. சும்மா பேபி, நீயே ஒரு பேசி உன்னெல்லாம் யாராவது உள்ள உட்கார வைக்க முடியுமா? ஆமா பாத்தீங்களா, இந்த கொஞ்ச நாள் நீங்க வெயிட் பண்ணி இருந்தீங்கன்னா வெண்ணிலா எஸ்ஐன்னு போட்டிருக்கலாம் கல்யாண பத்திரிக்கையில. இப்ப பிசின்னு போட வேண்டியதா இருக்கு. நீ பிசி எஸ்ஐன்னுட்டே இரு. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? நீ எவ்வளவு பெரிய வீட்டுக்கு மருமகளை வரப்போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை கொஞ்சமாவது யோசிக்கிறியா? அது என்னோட அதிர்ஷ்டம், இது என்னோட உழைப்பு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஆஹா, பெரிய வித்தியாசம். சரி, ஏர் டிக்கெட் புக் பண்ணணும். என்னைக்கு புக் பண்றது? கல்யாணத்துக்கு மறுநாள் பண்ணட்டுமா? ஏர் டிக்கெட்டா? எதுக்கு? எங்க? ஹனிமூன் ஸ்விஸ்ஸுக்கு. அது நிஜமாவா? நான் என்ன சும்மா சொன்னேன்னு நினைச்சியா? அவ்வளவு தூரம் எல்லாம் போய் செலவு பண்ண வேண்டாம். இங்க பக்கத்துல எங்கேயாவது போவோம். போ, என்னோட ஏஞ்சல் பிரின்சஸ். நீ உன்னை இங்க பக்கத்துல உள்ளூர்ல லோக்கல்ல எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. டைரக்டா ஸ்விஸ் தான். இதை மட்டும் அந்த சரோஜா கிழவி கிட்ட சொல்லணும், அவ்வளவுதான். அந்த இடத்துலயே செத்துரும். உனக்கும் அந்த கிழவிக்கும் 7ஆம் பொருத்தம் தான் போல. பின்ன என்னங்க, கல்யாண செலவோட செலவா ஒரு ஜாக்கெட் எடுத்தாரேன் போடுறையாங்கிறேன். வேண்டாங்குது. உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அந்த கிழவி சொல்லுது, ஏன் உன்னை கட்டிக்க போற மாப்பிள்ள ஏன் அழகுல மயங்கி என்னத்தான் கட்டிக்கிடுவேன்னு சொல்லிடுவாருன்னு பயமோ அப்படின்னு கேக்குது. கொழுப்பு தானே. ஆமா, அப்படியே அழகுல மயங்குறாங்க. வேற வேலை இல்லை எங்களுக்கு. என்னமோ நீங்க 2 பேரும் நல்லா கட்டி உருளுங்க. உங்க அப்பத்தா கூட கூட நீ இந்த அளவுக்கு சண்டை போட மாட்டேன் என்ன? எங்க அப்பத்தா பாவம், எங்க அப்பத்தா மனசை இந்த கிழவிதான் கெடுத்து வைக்குது தெரியுமா? அது என்னமோ இந்த ஊருக்கு ஊரு ஏரியாக்கு ஏரியா இப்படி ஒரு கிழவிங்க இருக்கதான் செய்வாங்க போல. அப்படின்னா உங்க வீட்டு பக்கமும் இருக்காங்களோ? எங்க அத்தை அது நல்லா பேசும். ஆமா ஆமா பார்த்தேன். அப்புறம் முத்து, நாளைக்கு வீட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலான்னு சொல்லி அப்பாவுக்கு ஃபோன் வந்தது. உங்ககிட்ட அப்பா எதுவும் சொன்னாரா? இல்லையே, ஒன்னும் சொல்லலையே. என்கிட்ட அவர் என்ன சொல்ல போறாரு? வீடு வாங்குற விஷயமே நீ சொல்லிதான் எனக்கு தெரியும். நாளைக்கு ரெஜிஸ்டர் பண்ண போறோம். நீங்களும் வரீங்களா? நீங்க வீடு வாங்க போறீங்க, இதுல நான் எதுக்கு? எனக்கு முதல் தடவையா ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. நீங்க கூட இருந்தா நல்லா இருக்கும்ல, வாங்க. சரி வரேன். அம்மா, இதுக்கு மட்டும் பெர்மிஷன் போடலாமா? வீடு என் பேர்லயும் அப்பத்தா பேர்லயும் தான் ரெஜிஸ்டர் பண்ண போறதா அப்பா சொல்லியிருக்காரு. அப்ப நான் பர்மிஷன் போட்டு தானே ஆகணும், சைன் போடணும்ல. எங்க அப்பாவுக்கு திடீர்னு எப்படிதான் இவ்வளவு பொறுப்பு வந்ததோ எனக்கு புரியல. பணம் காசு கைக்கு வந்தா தலகால் புரியாம எங்க அப்பா ஆடுவாருன்னு தான் நினைச்சேன். ஆனா பணம் கைக்கு வருது, எங்க அப்பாவுக்கு பொறுப்பும் கூடயே சேர்ந்து வருது. எல்லாம் மகளுக்கு கல்யாணம் ஆக போற ராசி தான், வேற என்ன? சரி, நாளைக்கு கிளம்புறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கால் பண்றேன். நீங்க கொஞ்சம் உங்களோட ஷெட்யூல் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு சொல்றீங்களா? சரி, என்ன வேலை இருந்தாலும் தள்ளி வச்சுட்டு வந்துடுறேன், போதுமா? தேங்க்ஸ் முத்து. ஓகே பேபி, இருக்கட்டும். இதுக்கெல்லாமா தேங்க்யூ சொல்லணும்? இன்னொரு விஷயம் தெரியுமா? மீதி காசை தம்பி பேர்லயும் தங்கச்சி பேர்லயும் பேங்க்ல டெபாசிட் பண்ண போறாராம். பாருடா, அப்போ பேபிக்கு ஒரு கவலையும் இல்ல போலயே இனிமேலு. ஆமா. அப்புறம் என்ன, கலக்குங்க பேபி. கலக்கிடுவேன் பேபி. சரி போவோமா, நேரம் ஆகுது. சரி வா, நான் வீட்டுல ஒன்னு டிராப் பண்றேன். வேண்டாம், தெருமுக்குள்ள இருக்கல கோயில், அங்க இறக்கி விட்டுருங்க. நான் நடந்தே போயிடுறேன். அந்த சரோஜா கிழவி கண்ணில் விழுந்தேன்னா போச்சு. நீ அந்த கிழவிக்கு ரொம்ப தான் பயப்படுற. கல்யாணம் முடியற வரைக்கும் கொஞ்சம் பம்முவோம். கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த கிழவி கண்ணில் விரல விட்டு ஆட்டிடுவேன். ஆட்டு ஆட்டு. சரி போலாமா? வாங்க. ஏம்மா 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 இங்க வாமா. ஏம்மா என்னடா என்னடா? ஏம்மா என் கைய பாரு. என்ன உன் கைக்கு என்ன நல்லா தானே இருக்கு? நல்லாத்தே இருக்கா? நல்லா தானடா இருக்கு. நல்லா ஆடுதுல, அசைதுல. நல்லா தான் ஆடுது, நல்லா தான் அசைது. என்ன இப்ப? இல்ல பக்கவாதம் வந்துருச்சோன்னு நினைச்சேன். பக்கவாதமா? உனக்கு எதுக்கு பக்கவாதம் வரப்போகுது? ஏம்மா எனக்கு ரொம்ப படபடன்னு வேக்குது. பக்கவாதம் வரேன்னா அப்படிதான் இருக்குமோ? ஆமா, அப்படிதான் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஐயோ போச்சு. என்னடா என்ன போச்சு? எம்மா எனக்கு பக்கவாதம் வரப்போகுதுமா இன்னும் 4 நாள்ல. ஏன்டா உன் ஜாதகத்தை எடுத்து பாத்தியா? ஜாதகத்தையா?
ஜோசியம் பார்த்த மாதிரி சொல்றியே அதான் கேக்குறேன். இல்ல கையெல்லாம் ஒரு மாதிரி மதன்னு இருக்கு. என் கையெல்லாம் செயலிழந்து போகுதுமா. அடக்கு இருக்கு பயலே, எவன்டா இவன்? எம்மா நிஜமாதாம்மா சொல்றேன். எனக்கு ஒண்ணும் அப்படி தெரியலையே. உள்ள வரலாமா? அடடே வாங்க வாங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க. என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க? என்னைய தெரியுமா உங்களுக்கு? தெரியும், என் பேத்தி கட்ட போற மாப்பிளைக்கு தாய் மாமன் தானே நீங்க? ஆமா ஆமா சொன்னாங்களா? சொன்னாங்க. பாப்பா உட்காருடா. உட்காருறேம்மா, இந்தாங்க இந்த பையன் வாங்கிக்கோங்க. உட்காரு, காபி போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம், நீங்களும் உட்காருங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு தான் வந்தோம். எவ்வளவு பெரிய கோடீஸ்வர வீட்டு பிள்ளை நீ, படக்குன்னு தரையில உட்காந்துட்டமா? இருக்கட்டும்மா இருக்கட்டும், எல்லாம் நம்ம வீடு தானே. அம்மா வெண்ணிலா எங்க வேலைக்கு போயாச்சா? கிளம்பிட்டா. சரி, கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாச்சு, அதான் உங்ககிட்ட முறைப்படி தகவல் சொல்லிட்டு போலான்னு வந்தோம். சொல்லிட்டா கல்யாண வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்கல்ல? ஆமா ஆமா வெண்ணிலா சொன்னா. அவ சொல்லியிருப்பா, இருந்தாலும் முறைப்படி பெரிய ஆளுகளோட வரணும்ல, அதான் எங்க தாய் மாமாவை கூட்டிட்டு வந்தேன். எங்க அத்தையும் வர்றதா தான் இருந்தது, கடைசி நேரத்துல ஒரு சின்ன வேலை வந்துருச்சுன்ட்டு வர முடியலன்ட்டாங்க. அதனால ஒண்ணும் இல்ல, நம்ம வீடு தானே, எப்பனாலும் வந்துக்கலாம், எப்பனாலும் போய்க்கலாம். இந்த மாசத்துல கடைசி முகூர்த்தத்தை குறிச்சிருக்கோம், 2 பொண்ணுங்களுக்கும் அதான் தோதுப்பட்டு வருது. சரி, அவங்க வசதி தானே முக்கியம். அதான் அவங்க கிட்ட கேட்டுதான் குறிச்சோம். பத்திரிக்கை நாங்களே அடிச்சிடறோம், கல்யாண செலவு எல்லாத்தையும் நாங்களே பாத்துக்கிறோம், அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தோம். எங்க பேத்திக்கேன்னு நாங்க கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கோம், ஆனா கல்யாணத்தை பண்ற அளவுக்கு சேர்த்து வைக்கல. இருக்கட்டும் இருக்கட்டும், அந்த காசை நீங்க வச்சிருங்க, நாளை பின்ன பேரு காலம்னு வந்தா நீங்க அப்ப பாத்துக்கோங்க. அப்படியா சொல்றீங்க? ஆனாலும் கல்யாண செலவுல கொஞ்சம் கூட நாங்க ஏத்துக்கிடலைன்னா எப்படி? அதனால ஒண்ணும் இல்ல. அதுவும் இல்லாம காதல் கல்யாணம் வேற, யாரு செஞ்சா என்ன? ஏமா நீங்க அதெல்லாம் ஒண்ணும் நினைக்காதீங்க, எங்ககிட்ட இருக்கு, நாங்க செய்யறோம். இல்லன்னா ஆளுக்கு பாதி போட்டு செய்யலாம். இல்ல தம்பி, இருந்தாலும் பொண்ணு வீட்டு சார்புல. எம்மா அதான் அவங்க எல்லா செலவையும் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, விடு, அவங்களே பாத்துக்கிடட்டும். நம்ம பிள்ளைடா, நம்ம பிள்ளைக்கு நம்மளும் செய்யணும்ல. வெண்ணிலா எங்க வீட்டு பிள்ளைன்னு என்னைக்கோ முடிவாயிருச்சு. நீங்க இப்படி சொல்றது உங்களோட பெருந்தன்மை, இருந்தாலும் எங்க பிள்ளைக்குன்னு நாங்க ஏதாவது செய்யணும்ல. சரி, அப்படின்னா கடனை உடனே வாங்காம உங்களால என்ன முடியுமோ அதை செய்யுங்க, கல்யாண செலவை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க உங்க விருப்பத்துக்கு உங்க பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யுங்க. சரி சரிம்மா. சரி இருங்க, காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், கல்யாண வேலை நிறைய இருக்கு. இந்த அப்படியே கிளம்பி நானும் எங்க மாமாவும் போய் பத்திரிக்கை அடிக்க மட்டும் கொடுத்துட்டு வந்துட போறோம். மற்ற கல்யாண வேலை எல்லாத்தையும் என் தம்பிங்க 2 பேரும் சேர்ந்து நாங்க பாத்துக்கிறோம்ட்டாங்க. பத்திரிக்கை மட்டும் முதல்ல அடிச்சு வாங்கிட்டோம்னா அப்புறம் மற்ற வேலையெல்லாம் லேசு தானே. ஆமா ஆமா அதுவும் சரிதான். உங்களுக்கு எத்தனை பத்திரிக்கை வேணுங்கிறத சொல்லிருங்க, அப்புறம் பத்திரிக்கையில யார் யார் பேர் போடணுங்கிறத கொஞ்சம் எழுதி கொடுத்துருங்க. அதெல்லாம் நேத்தே வெண்ணில எழுதி வச்சுட்டு போயிட்டா, அவ பேருக்கு பின்னாடி என்ன போடணுங்கிறத முத கொண்டு எழுதி கொடுத்துட்டு போயிருக்கா. பொண்ணு ரொம்ப வேகமாத்தே இருக்கு. ஆமா, பின்ன காதல் கல்யாணம்ல. என் தம்பியும் அதை விட வேகமா தான் இருக்கான். 2 பேரும் போற ஸ்பீடை பார்த்தா எங்களுக்கே பயமா தான் இருக்கு. பாப்பா இந்த காலத்து பிள்ளைகளே அப்படித்தான்டா. ஆமா மாமா, அதை சொல்லுங்க. நாங்கெல்லாம் கல்யாணத்தப்ப பொண்ணும் மாப்பிள்ளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒளிஞ்சு ஒளிஞ்சு தான் பார்ப்போம். இப்ப காலமெல்லாம் மாறி போச்சு. ஆமா, சரி நீங்க அந்த பேரெல்லாம் எழுதி வச்சிருக்கிற பேப்பரை கொடுங்க, நாங்க கிளம்புறோம். சரி உட்காந்துருங்க, எடுத்துட்டு வரேன். என்னப்பா இப்படி ஒரு பதில சொல்ற? உன்னை நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சா அதை பொறுப்பா முடிச்சு கொடுப்பேன்னு நம்பி தானே உங்ககிட்ட கொடுத்தேன். இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம டீலர்ஸ் மீட்டிங்க தள்ளி வைங்கம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ இப்படி சொல்லுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. சாரிம்மா. என்னப்பா சாரி? நீ எவ்வளவு பெரிய பதவியில இருக்க, நீ பொறுப்பா இந்த வேலையை முடிப்பேன்னு தானே உங்ககிட்ட கொடுத்தேன். முடியாதுன்னா முதல்ல என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் ஆள் அனுப்பியாவது என்னன்னு பாத்துருப்பேன்ல. இப்படி நான் பாத்துக்கிறேம்மான்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல வந்து என்னால முடியலன்னு சொல்ற. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேம்மா, ஒரு ஐடியாவும் கிடைக்கல. உன்கிட்ட இருந்து இப்படி ஒரு பதில நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. என்ன நம்ம பேர்ல டீ எஸ்டேட் இல்லையே, நம்ம எதுக்கு வேலை பார்க்கணும்னு நினைச்சிட்டியோ? இல்லம்மா அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. இந்த வேலையை நான் உன்கிட்ட கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு, முடியாதுன்னு அப்பவே சொல்லியிருக்கலாம்ல. மன்னிச்சிருங்கம்மா. நீ ஈஸியா மன்னிப்பு கேட்டுட்ட. டீலர்ஸ் மீட்டிங்ல நான் என்ன பதில் சொல்றது? டீலர்ஸ் மீட்டிங்க ஒன்னதான் அட்டன் பண்ண வேற சொல்லியிருந்தேன், அதுவும் முடியாதுங்கிற. நீ என்னதான்ப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? ஒரு தடவை மன்னிச்சுக்கோங்கம்மா, அடுத்த தடவை இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன். போதும்பா போதும். இந்த ஒரு தடவை உன்னைய நம்பி ஒரு வேலையை கொடுத்து கடைசி நேரத்துல என் கழுத்தை அறுத்ததே போதும். இன்னமே உன்னைய நம்பி எந்த வேலையாவது நான் கொடுப்பேன்னு நினைக்கிறேன்? நான் உன்னைய ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தேன். இப்படி கடைசி நேரத்துல வந்து முடியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே முடியாதுன்னு சொல்லியிருந்தேனா நான் ஆள் அனுப்பியாவது என்னன்னு பார்த்துருந்துருப்பேன். இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்ட.
ஏம்மா இப்ப என்ன அவர் உங்களை நம்ப வச்சு ஏமாத்தினாரு